ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 14, 2025. யாரோடு நமது உறவு இணைந்து விட்டது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். யாரை முழு உலகும் பகவான் என்று கூறுகிறதோ அவர் நமது தந்தையாகிவிட்டார். யார் ஞானக் கடலானவரோ அவர் நமது ஆசிரியராக இருக்கிறார். யார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவரோ வரங்களை வழங்கக்கூடியவரோ அவர் நமது பரம சத்குருவாகிவிட்டார். யார் உண்மையாக உறுதுணை புரியக்கூடியவரோ அவர் நமது நண்பராக ஆகிவிட்டார். மேலும் அவர் நமக்கு நாயகனாகவும் தாயாகவும் சுப்ரீம் சர்ஜனாகவும் இருக்கின்றார். அனைத்து சொந்த பந்தங்களும் அவரே ஆவார். சிந்தித்து பார்ப்போம், எத்தனை அழகான உறவுகள் அவரோடு இணைந்துவிட்டன. இந்த ஆன்மீக போதை நமக்கு ஏறிவிட வேண்டும். யார் பகவானோ அவர் நமது உறவாவார். அனைத்து உறவுகளாகவும் அவர் நமக்கு ஆகிவிட்டார். மேலும் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். அவரிடமிருந்து அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். மனித வாழ்க்கையில் நல்ல உறவுகளின் அனுபவம் அனைத்திலும் உயர்ந்ததாகும். உறவுகளுக்குள் கடுமைத்தன்மை இருக்குமானால், என்னுடையவர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இருக்குமானால், சுயநலம் இருக்குமானால் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தம் கிடைக்கப்பெறாது. ஆனால் நமக்கு கிடைத்த உறவை பார்ப்போம். பகவானோடு அனைத்திலும் உயர்ந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய, எப்போதும் உதவி புரிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய உறவு இணைந்துவிட்டது. நாம் எப்போது அழைத்தாலும் அவர் வந்துவிடுவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே பாபாவோடு இந்த அழகான உறவு முறைகளின் அனுபவத்தில் மூழ்கி போவோம். மேலும் அந்தந்த உறவு முறைகளை நினைவு செய்து அந்த உறவின் உதவியை பெறுவோம். ஒவ்வொரு உறவின் மூலமும் நமக்கு விதவிதமான உதவி கிடைக்கப் பெறுகின்றது. பாபா கூறியிருக்கின்றார், உதவி செய்யக்கூடியவர் நிரந்தரமாக உறுதுணை புரிவதற்கு தயாராக இருக்கும்போது உதவியை பெறக்கூடிய நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்வதில்லை என்கிறார். எனவே வாருங்கள், நாம் பாபாவுடன் அனைத்து உறவுகளின் அனுபவத்தில் மூழ்கிவிடுவோம். மேலும் உதவியை பெறுவோம். அவரை நமது நண்பராக ஆக்கிவிடுவோம். அவரை நமது நாயகனாக ஆக்கிவிடுவோம். மற்றபடி அவர் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கவே செய்கின்றார். இந்த 3 உறவுகளின் சுகம் கூட மிக பெரியதாகும். தந்தையின் ரூபத்தில் அவரது அன்பு நிறைந்த பாலனையின் அனுபவம் செய்வோம். ஆசிரியரின் ரூபத்தில் அவர் நமது அறியாமையின் இருளை போக்கிவிட்டார். சத்குருவின் ரூபத்தில் அவர் நமக்கு எத்தனை வரங்களை வழங்கிவிட்டார், சக்திகளை வழங்கியிருக்கிறார். நமது வாழ்க்கை படகின் படகோட்டியாக அவர் ஆகிவிட்டார். மாயாவை வசியப்படுத்துவதற்கான குரு மந்திரத்தை அவர் வழங்கிவிட்டார். இந்த அனைத்து விதமான உதவிகளையும் அனுபவம் செய்வோம். ஏதாவது நோய் வந்துவிட்டால் அவரை அழைத்து கொள்வோம். ஏ பரம வைத்தியரே, வந்துவிடுங்கள், இந்த நோயினை சரி செய்யுங்கள் என்று அவரிடம் கூறுவோம். அதன் மூலம் கிடைக்கும் பலனை வெளிப்படையாக அனுபவம் செய்யலாம். பின்னர் மனதில் ஏதோ விஷயம் இருக்கிறது, அதை பகிர வேண்டுமென்றால் இறை நண்பனை அழைத்து கொள்வோம். யாருக்கு சுயம் பகவானே நண்பராக இருக்கிறாரோ அவருக்கு வேறு எந்த நட்பின் அவசியம் என்ன? அவரை துணைவராக்கி கொண்டு அவரிடம் மனதின் விஷயங்களை பேசுவோம். அவர் எவ்வாறு மனதை லேசாக்கி விடுகிறார் என்பதை அனுபவம் செய்யலாம். அவர் நம் மனதின் அனைத்து விஷயங்களையும் கேட்கின்றார். மேலும் நட்பு ரீதியான அன்பை அனுபவம் செய்விக்கின்றார். என்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். எனவே பலவிதமான காரியங்கள் செய்யும்போது பாபாவுடன் பலவிதமான உறவுகளை அனுபவம் செய்வோம். பாருங்கள், ஒரு நாயகி தன்னைத்தான் ஒரு அறையிலேயே அடைத்து கொள்வார் என்றால் நாயகனோடு எவ்வாறு சந்திப்பை கொண்டாட முடியும்? எனவே இந்த உடல் என்ற அறையிலேயே ஆத்மா நான் அடைந்து கிடந்தால் அந்த பரம பிரியமானவரை எவ்வாறு சந்திப்பது? எனவே இந்த உடல் என்ற அறையை விட்டுவிட்டு ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடையை அணிந்து கொண்டு பாபாவிடம் சென்று சந்திப்பை மேற்கொள்வோம். அவ்வப்போது அவரை நமது அருகே அழைத்து கொள்வோம். உணவு தயாரிக்கும் போதும் உணவருந்தும் போதும் அந்த பரம பிரியமானவரை நமது அருகாமையில் அழைத்து கொள்வோம்.
எனவே இன்று ஒரு பட்டியல் தயார் செய்வோம். பலவிதமான காரியங்கள் செய்யும் போதும் பலவிதமான தருணங்களிலும் எப்படி நான் பாபாவின் அன்பை அனுபவம் செய்ய போகிறேன். அவ்வாறு பயிற்சிகள் செய்வோமானால் முழு நாளும் பிரபுவின் அன்பிலேயே கழியும். எனவே இன்று முழு நாளும் நான் யார், என்னுடையவர் யார் என்ற சிந்தனையின் பெருமிதத்திலேயே கழிப்போம். மேலும் அந்த என்னுடையவருடைய அன்பின் கிரணங்களின் மழையில் நனைந்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.